இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஞ்சித்லாம், ஆனால் நீ பண்ணா அப்படின்ட்டு போயிடும். இப்போ என்னன்னா அவனுக்கு சொல்ல முடியாதது ஒன்று இல்லை, சொல்ல முடியும். நமக்கு அவன் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு. ஸோ அதில் நான் வந்து என்னுடைய தேவைகள் என்ன இருக்குன்னு பார்த்து அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நான் இன்னும் 2-3 போட்டுக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நடிகனை வேலை செய்ய வைக்கிறது இல்லை, அவனை தேட வைக்கிறது இருக்குல்ல. பட் அதுக்கான கமர்ஷியல் வயபிளாக இங்கே இருக்கா அப்படின்னா அது ஏன்னா டே டு டே லைஃப்ல எவ்ரிடே ஷூட்டிங் போகிற ஒரு இதில் கான்செப்டில் அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கான்னா அது எனக்கு தெரிஞ்சில்லை. ஏன்னா நான் அப்படி இல்லை. எனக்கு ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் டைம் இருக்கு, நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அதனால நான் அடுத்ததுக்கு அப்படி ஒரு டைம் எடுக்க முடியுது. பட் ரெகுலராக ப்ரொஃபஷனலாக சோ கால்டு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் இதுக்கான ஸ்பேசஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் அதுக்கான ரிசர்ச் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு அதனால தான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒர்க் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்பேசஸ் யாருக்கு இருக்குன்னா முதல்ல லீட் ரோலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த லெகசி இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா அவங்க ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க. ஒன்று சொல்கிறாங்களா உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போகிற ஒரு இதுக்கு எனக்கு அண்ணா அந்த ஸ்பேஸ், நான் அந்த ஸ்பேஸில் தான் இருக்கேன். லீட் ரோல் ஸ்பேஸில் கிடையாது. நான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்பேஸில் இருக்கேன், ஓடக்கூடிய ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். பட் நான் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு படத்துக்கும் நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். அதனால என்னால் அது பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.